பிரியங்கா பண்ணுற ஒரு சில விஷயங்கள் வந்து பயங்கர ட்ராமாவாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு வீட்டில் இருக்கிற சிந்துரி, நேஹா இவங்க எல்லாருமே வந்து ஃபீல் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. அப்படி ஒரு சில நிகழ்வுகள் வந்து இன்றைக்கி வந்து நடந்தது. என்ன ஆச்சு அப்படிங்கிறத பார்த்துருவோம். ஸோ ஃபர்ஸ்ட் எடுத்த உடனே வந்து பேக்கிங், அதுக்கப்புறம் பாட்ரி அப்படின்னு சொல்லிட்டு ஒரு டாஸ்க் ஆரம்பிக்குது. அந்த டாஸ்கில் வந்து சிங்கிளாக இருக்கிறவங்க வந்து தனியாக போகலாம் அப்படின்னு சொன்ன உடனே வந்து பிரியங்கா வந்து நான் சிங்கிளாக போகிறேன் அப்படின்னு சொன்னோடனே எல்லாருமே ஷாக் ஆகுறாங்க. ஏன் இப்போ அப்படி சொல்லணும், ஆல்ரெடி வெக்கே இருக்கார்ல அப்படின்னு சொல்லும் போது அந்த இடத்துல வந்து பார்த்திங்கன்னா அவர் இவங்க வேணுன்ட்டே தான் வந்து பண்ணுறாங்க அப்படிங்கிறது நம்மளுக்கு தெரிஞ்சுது. அதுக்கப்புறமா அந்த இடத்துல வந்து தினேஷ் உள்ளே வராரு. தினேஷ் உள்ளே வந்து உனக்கு என்ன போகணும் அப்படின்னு கேட்குறாங்க. எனக்கு பாட்ரி போகணும் அப்படின்னு சொல்கிறாங்க. ஏன்னா பேக்கிங் வந்து விக்கேக்கு பிடிக்கும் அப்படிங்கிறனால அதுக்கு ஆப்போசிட்டாக வந்து சொல்கிறாங்க. சரி விக்கே என்ன பண்ணுறார் அப்படின்னு பார்க்கலாம் அப்படிங்கிறதுக்காக அந்த இடத்துல வந்து தினேஷ் வந்து உனக்கு என்னடா அப்படின்னு சொல்லி விக்கே கிட்ட கேட்கும்போது எனக்கு ஓகே பாட்ரி தான் அப்படின்னு சொல்லி அவரும் வந்து சொல்கிறாரு. ஆனால் அதில் ட்விஸ்ட் என்ன அப்படின்னா ஆல்ரெடி வந்து பாட்ரிக்கு வந்து 2 பேர் தான் போகணும். அதுக்கு வந்து ஆல்ரெடி 2 பேர் நேஹா பேரு, அதுக்கப்புறம் மோனிஷா பேர் வந்து செலக்ட் பண்ணிட்டாங்க. ஸோ இப்போ வந்து மோனிஷா கிட்ட வந்து ஒரு பெர்மிஷன் கேட்கணும், இல்லைனா நேஹா கிட்ட கேட்கணும். ஸோ இப்போ அவங்க வந்து விட்டு கொடுத்தா தான் இவங்க வந்து 2 பேரும் ஒன்றா போக முடியும். ஸோ இப்போ வந்து இவங்க 2 பேரும் ஒன்றா போகிறதுக்காக அந்த இடத்துல வந்து வெக்கே வந்து ஒரு எஃபர்ட்டை வந்து போடுறாரு. ஸோ அந்த இடத்துல இதெல்லாமே நடக்கும்போது வெக்கே வந்து ஒரு மாதிரி சைலண்ட்டாக அப்செட்டாக இருக்கிறதையும் வந்து பார்க்க முடியுது. அதுக்கப்புறம் வெக்கே வந்து மோனிஷா கிட்ட போய் கேட்குறாங்க. மோனிஷா கிட்ட வந்து பிரியங்கா வந்து எப்போவுமே என்ன சமைக்கிறேன்னு சொல்கிறா அப்படிங்கிற மாதிரி. ஃபர்ஸ்ட்டு மோனிஷா வந்து சொல்கிறாங்க, உனக்கு தான் வந்து பேக்கிங்னா தானே வந்து பிடிக்கும், ஏன் வந்து நீ வந்து இதுக்கு போகிற அப்படின்னு சொல்லி கேட்கும்போது, இல்லை பிரியங்கா எப்பயுமே வந்து என்ன சமைக்கிறேன்னு சொல்கிறா, அதனால் அவளுக்கு பிடிச்ச மாதிரி வந்து நான் பண்ணணும்னு நான் நினைக்கிறேன். ஸோ எனக்காக நீ விட்டு கொடுக்க முடியுமா, நான் போட்டிக்கு போட்டுமா அப்படிங்கிற மாதிரி வந்து பாட்டிற்கு போட்டுமா அப்படின்ற மாதிரி வந்து வைக்க கேட்குறாரு. அதுக்கு வந்து மோனிஷா வந்து சரி போங்க அப்படின்னு சொல்லிட்டு நல்லா இருந்தால் சரி அப்படிங்கிற மாதிரி அவங்களும் வந்து விட்டு கொடுத்துட்டாங்க. அதுக்கப்புறமா வந்து இது எல்லாத்தையும் வந்து பார்த்துக்கிட்டு இருக்காங்க. சிந்துரி, நேஹா இவங்க எல்லாருமே வந்து சாப்பிட்டுட்டு இருக்காங்க. அந்த இடத்துல பிரியங்காவும் வந்து இருக்காங்க. ஸோ அப்போ வந்து வெக்கே வந்து சொல்கிறாரு, நான் வந்து மோனிஷா கிட்டே வந்து பேசிட்டேன், இந்த மாதிரி அவங்க பாட்ரிக்கு வந்து நாங்கள் போகிறதுக்கு ஒத்துக்கிட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு. ஏன்னா அபித் வந்து பேக்கிங்க்கு தான் போகணும்னு சொல்லியிருப்பாங்க. ஸோ இப்போ அந்த ஒரு விஷயத்தையும் வந்து சொல்கிறாங்க. உடனே அந்த இடத்துல வந்து பார்த்திங்கன்னா சிந்துரி வந்து சொல்கிறாங்க, நான் தான் வந்து அவனை கேட்க சொன்னேன் மோனிஷா கிட்டே, ஏன்னா ஆல்ரெடி அபித் வந்து பேக்கிங்க்கு தான் வந்து போகணும்னு நினச்சாங்க. ஸோ சிந்துரி தான் பாட்ரி போகணுன்னு நினைக்கிறாங்க, நீ அவங்ககிட்ட பேசி நான் தான் சொல்லியிருந்தேன் அப்படிங்கிற மாதிரி வந்து சொல்கிறாங்க. அதுக்கப்புறம் பிரியங்கா வந்து சொல்கிறாங்க, சொல்லியிருந்தால் நானே அபித் கிட்டே வந்து நான் பேசியிருப்பேனே அப்படிங்கிற மாதிரி வந்து பிரியங்கா வந்து சொல்கிறாங்க. அதாவது நானே அபித் கிட்டே வந்து நீங்கள் மோனிஷா கிட்டே வந்து பேசி பேக்கிங்கே போங்க நானே சொல்லியிருப்பேனே அப்படின்னு சொன்னாங்க. உடனே சிந்துரி வந்து அந்த இடத்துல வந்து கலாய்க்கிறாங்க பிரியங்காவை. என்ன அப்படின்னா, இருந்தாலும் உனக்கு வெக்கே போய் அவன் காலில் விழுறது தானே வந்து அவங்க காலில் விழுறது தானே உனக்கு பிடிச்சிருக்கு அப்படிங்கிற மாதிரி வந்து சொல்ல, பிரியங்கா உடனே வந்து விழட்டும் தப்பு இல்லை அப்படிங்கிற மாதிரி வந்து சொல்கிறாங்க. அதாவது அவங்களுக்காக ஒரு எஃபோர்ட் போடணும் அப்படின்னு சொல்லி பிரியங்கா வந்து ஒரு எக்ஸ்பெக்டேஷன் வந்து வைக்கிறாங்க. அதுக்கப்புறம் இதை வந்து அவங்க வந்து தனியாக டிஸ்கஸ் பண்ணுறாங்க. நேஹாவும் சிந்துரியும் என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, வெக்கேவை ரொம்ப எமோஷ்னலாக மேனிப்புலேட் பண்ணுற மாதிரி இருந்திருக்கு இவங்க பிரியங்கா. அது வந்து ஆர்கானிக்காகவே வந்து இல்லை, நேற்று ஃபுல்லாக ட்ராமா பண்ணி இப்போ கன்ஃபியூசிங் வெக்கே வந்து ஒரு கன்ஃபியூஸ்டு ஸ்டேட்லேயே வந்து வைக்கிறாங்க, என்ன ப்ராப்ளம்னு சொல்லாமல். ஸோ இது வந்து ஒரு மாதிரி இருக்குது அப்படின்னு சொல்லும்போது அந்த இடத்துல வந்து சிந்துரி ரிப்ளை பண்ணுறாங்க, அந்த பையன் எதுவுமே பண்ணலன்னு சொல்கிறேன், ஆனால் ஏதாவது ஒரு எஃபர்ட் போட்டால் நீ வந்து இந்த மாதிரி வந்து ட்ராமா பண்ணுற மாதிரி இருக்குது அப்படிங்கிற மாதிரி சிந்துரி வந்து ஒரு பக்கம் சொல்கிறாங்க. அதுக்கப்புறமா நேஹா வந்து சொல்கிறாங்க, அதெல்லாமே வந்து ஒரு எமோஷனல் மேனிப்புலேஷன் தான் அப்படிங்கிற மாதிரி வந்து சொல்கிறாங்க. இதெல்லாம் வந்து நடந்துருச்சா. ஸோ அதெல்லாம் நடந்து முடிஞ்ச உடனே அவங்க 2 பேரும் அந்த பாட் மேக் பண்ணுறதுக்கு வந்து வெக்கேவும் பிரியங்காவும் போகிறாங்க. அந்த இடத்துல வந்து இப்போ ஒயிட் ஷர்ட்டு, ப்ளூ ஜீன்ஸ் வந்து போட்டு வராங்க. அதை வந்து பிரியங்கா எப்போயோ ஒரு டைம் சொல்லியிருப்பாங்க, இது மாதிரி நீ இப்படி போட்டால் எனக்கு பிடிக்குது அப்படின்னு சொல்லி. ஸோ அவங்களுக்காக வந்து போட்டிருக்காங்க. உடனே அவங்க வந்து பயங்கர இம்ப்ரெஸ்டு, நான் சைட் அடித்தேன், எனக்கு பிடிச்சிருந்தது, ரொம்ப அட்மையர் பண்ணுறேன், நிறைய விஷயங்கள் வந்து அந்த டேட் அப்போ வந்து அவர் பண்ணார், இந்த ஹெப்ரான் கட்டி விடுறது, அதுக்கப்புறம் அவங்களுக்கு வேர்த்துட்டு முடியெல்லாம் முன்னாடி வந்துட்டுச்சு, அதெல்லாம் அந்த விலைக்கு விட்டது. ஸோ இதெல்லாமே வந்து அவங்களுக்கு வந்து ஒரு மாதிரி வந்து பிடிச்சிருச்சு. ஸோ ஹார்ட் ஷேப்பில் வந்து ஒரு கப்பு வந்து மேக் பண்ணாங்க. அதில் வந்து உடனே பிரியங்கா வந்து திரும்பவும் ஒரு பாம்பு போடுறாங்க. இந்த மாதிரி ஹார்ட்டெல்லாம் வந்து இங்கே போடுவீங்க, ஆனால் லெட்டர் மட்டும் வேறு யாருக்கோ கொடுப்பீங்க அப்படின்னு சொன்னோன்னே வைக்க அதுக்கும் வந்து இனிமேல் பாரு, எந்த லெட்டர் வந்தாலும் எல்லாமே உனக்கு தான், அடிஷ்னல் ஷீட் வாங்கி நான் உனக்காக பண்ணுவேன் அப்படிங்கிற மாதிரி வந்து சொல்லி, அதுக்கப்புறம் அந்த பாட்டில் வந்து பார்த்திங்கன்னா பிவி அப்படின்னு சொல்லிட்டு 2 கனெக்ட் பண்ணி ஒரு லெட்டர் மாதிரி வந்து எழுதுகிறாரு. அதுக்கப்புறமா வந்து அப்படியெல்லாம் பண்ணது வந்து எனக்கு ரொம்ப பட்டர்ஃப்ளை பறந்த மாதிரி இருந்தது அப்படிங்கிற மாதிரி பிரியங்கா வந்து சொல்கிறாங்க. ஸோ அதுக்கப்புறமா வந்து பிரியங்கா வந்து அப்போ அந்த இடத்துல தான் சொல்கிறாங்க, நீ வந்து எனக்காக ஒரு எஃபர்ட் போட்ட பற்றியா, அதுதான் வந்து எனக்கு பிடிச்சிருக்கு, அதனால தான் நான் இப்போ வந்து வந்தேன். ஸோ நான் நிறைய ஃபாலோ ஆகிட்டேன் நீ போட்ட எஃபர்ட்டில் அப்படிங்கிற மாதிரி வந்து சொல்லிக்கிட்டு இருந்தாங்க.
அதுக்கப்புறமா பிரியங்காவுக்கும் இது வந்து அந்த டேட்டில் நடந்த ஒரு கான்வர்சேஷன். அதுக்கப்புறமா இன்னொரு கான்வர்சேஷன் நடக்குது. அந்த இடத்துல வந்து விக்கியும் பிரியங்காவும் அந்த டேட்லாம் முடிஞ்சதுக்கப்புறம் பேசிக்கிறாங்க. பிரியங்கா வந்து கேட்குறாங்க, என்ன ஏன் உனக்கு வந்து பிடிச்சிருந்தது அப்படின்னு சொல்லி ஃபர்ஸ்ட் டேயில் அப்படின்னு கேட்கும்போது விக்கே வந்து சொல்கிறாரு, இல்லை நம்ம 2 பேருக்கும் சேம் வேவ் லென்த்தாக இருந்தது, அதனால தான் சொல்கிறாங்க. பிரியங்கா கேட்குறாங்க, இல்லையே ஃபர்ஸ்ட் டேலேருந்து உங்ககிட்ட நான் அந்த மாதிரி பேசவே இல்லையே அப்படின்னு சொல்லும்போது, இல்லை நீ அந்த ஏவி பார்த்துட்டு சொல்லியிருந்தல, நீ தான் அந்த சமையலுக்காரனா அப்படின்னு சொல்லியிருந்தல கேர்ள்ஸ் ரூமில் பேசுகிறப்போ, அதனால் அந்த ஒரு வேவ் லென்த் வந்து எனக்கு மேட்ச் ஆகிருந்தது அப்படிங்கிற மாதிரி வந்து விக்கே சொல்கிறாரு. பிரியங்கா வந்து என்கிட்ட பிடிக்காது சொல்லு அப்படின்னு சொல்லி கேட்கும், இப்போ சொல்லுவ பாரு அப்படிங்கிற மாதிரி வந்து பிரியங்கா சொல்கிறாங்க. உங்ககிட்ட வந்து நேராக வந்து யாராவது ஒரு விஷயம் சொன்னால் அதை வந்து நீ வந்து டேரெக்டாக நீ ஏற்றுக்க மாட்ட, அங்கே போய் இங்கே போய் சுற்றி ஒழிச்சு அந்த மாதிரி நீ ஒரு விஷயம் பண்ணுவ அப்படிங்கிற மாதிரி வந்து விக்கே வந்து சொல்லிட்டு இருந்தார். ஸோ இது ஒரு பக்கம் போயிட்டு இருக்கும்போது நேஹா வந்துட்டாங்க. அந்த ஒரு கான்வர்சேஷன் ஸ்டாப் ஆகுது. அதுக்கப்புறம் மோனிஷா வராங்க. மோனிஷாவும் பிரியங்காவும் டேட் எப்படி போச்சு அப்படின்னு சொல்லி டிஸ்கஸ் பண்ணும்போது அந்த இடத்துல பிரியங்கா வந்து சொல்கிறாங்க, எனக்கு வந்து அவன் கேரிங்காக என்னை வந்து கூட்டிகிட்டு போனான், எனக்கு வந்து அது ரொம்ப பிடிச்சிருந்தது, ஆனால் நான் அதை அவங்ககிட்ட காட்டிக்கவே இல்லை. அது மட்டும் இல்லாமல் நான் யார்கிட்டையாவது பேசினா அவன் ரொம்ப ஹர்ட் ஆகிடுறான் அப்படிங்கிற மாதிரி வந்து சொல்லிட்டு இருந்தாங்க. ஸோ இப்போ ஓவராலாக பார்க்கும்போது பிரியங்காவுக்கு அவங்கள பிடிச்சிருக்கு, விக்கேவை பிடிச்சிருக்கு. பட் ஆனால் ஒரு மாதிரி அலைய விட்டுற மாதிரி வந்து ஒரு சில விஷயங்கள் வந்து அவங்க வேணுன்ட்டே பண்ணேன் அப்படின்ற மாதிரி அவங்களும் வந்து சொல்கிறாங்க. பட் இந்த இடத்துல விக்கேவும் வந்து ஒரு சில எஃபோர்ட் வந்து போடுறாங்க. பட் அது பார்க்கும்போது எப்படி இருக்குது அப்படின்னா, விக்கே வந்து கொஞ்சம் இறங்கி போகிற மாதிரி இருக்குது. இவங்க வந்து வேணுன்ட்டே வந்து அவாய்ட் பண்ணுற மாதிரி ஒரு சில நிகழ்வுகள்லாம் வந்து நடக்கிறத பார்க்க முடியுது. இன்னொரு மேட்ரு நடந்தது, அது என்ன அப்படிங்கிறத தனியாக எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். இதே மாதிரி ஹைலைட்டான விஷயங்களுக்கு செகண்ட் லவ்வோடது தெரிஞ்சுக்க நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். பை.